ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. உங்களுக்கு தமிழில் நாளைக்கு தமிழ் எக்ஸாம் எனக்கு தெரியுது நிறைய பேத்துக்கு. ஸோ 7 to 2 14 அந்த செக்ஷனும், அதாவது 2 மார்க்ஸ் செக்ஷனுக்கு என்ன படித்தா ஏழுமே அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு செக்ஷன் இருக்குது 4 into 3 12. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கேட்டு 3 எழுத சொல்லுவாங்க. ஸோ அந்த திணைத்துறை அந்த மாதிரிலாம் ஒரு இல்லைங்க, அந்த செக்ஷன் சொன்னேன். ஸோ அப்போ இந்த 2 செக்ஷனில் எப்படி மார்க் எடுக்கலாம்? ஏன்னா சிறுவினா குருவினாலும் நம்ம சொல்லியாச்சு, 6 மார்க் சொல்லியாச்சு, நெடுவினா சொல்லியாச்சு. 1 மார்க் வந்து கேட்டுட்ருக்கீங்க. 1 மார்க் இந்த அதை மினி மெட்டீரியல் நான் தந்தது ரெடியூஸ் போர்ஷன் தான். ஸோ அந்த 1 மார்க்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு நீங்கள் புக் பேக் பார்த்தாலே இப்போதைக்கு போதும். சரிங்களா? சரி, ஓகே. மினி மெட்டீரியல் கீழே தரேன். ஸோ இந்த மினி மெட்டீரியலோட ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. இதையும் இந்த பிடிஎஃப் கீழே தரேன். ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்தந்த பேஜில் அந்த 7 into 2 14 செக்ஷனோட எல்லாம் வர அந்த 2 மார்க்கும் அண்டு 4 into 3 12 அந்த 4 மார்க் கொஷின்ஸும் உங்களுக்கு லைன் பை லைனாக வச்சுருக்கேன் இதில். சரிங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலக்கண தேர்ச்சி கொள்ளோட கொஷின் முடிஞ்சால் படிங்க. சரிங்களா? அது வந்து நமக்கு 2 மார்க்லேயும் கேட்பாங்க, 7 to 2 14லேயும் கேட்பாங்க. ஓமை தொடர்களை சொற்றொடர்களாக அமைத்து எடுத்துக்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எழுதி பாருங்கள், கண்டிப்பாக கடைசி நிமிஷத்தில் உங்களுக்கு உதவும். ஏன்னா 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. வேறு ஏதாவது கேட்பாங்கன்னா பின்வரும் மயங்கோலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. கண்டிப்பாக இது ஒன்று நமக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. லைன் பை லைனாக இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக படிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா படிக்கிறவங்க எல்லாமே படிங்க. முடியாதவங்க நான் சொல்கிறது மட்டும் படிங்க. பிரித்தும் சேர்த்தும் எழுதுக கண்டிப்பாக கேட்பாங்க. முன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 வந்து பிரித்தும் சேர்த்து எழுதுகிற மாதிரி எழுதணும். சரிங்களா? ஸோ வள்ளினிமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக, அது ஏதோ ஒன்று கேட்பாங்க. ஸோ இதில் 3 4 இதெல்லாம் புக் பேக்கோட தான், அப்படியே லைனாக இருக்குது ஆன்சரோட. சரிங்களா? 5 இருக்குது, படிச்சுக்கோங்க. பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து முறையான தொடர, இதுவும் கேட்பாங்க. பட் இதில் 2 தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் எதுன்னு கரெக்டாக சொல்கிறது பார்த்துக்கோங்க. பிரித்தும் சேர்த்தும் எழுதுங்க. கண்டிப்பாக இதிலேருந்து ஒன்று வருதுங்க. சரிங்களா? பிரித்தும் சேர்த்து எழுதுங்க. இப்போ தான் சொன்னேன், சாரி, அது ஸ்க்ரீன்ஷாட் 2 தடவை எடுத்துட்டேன், அதனால தான். இலக்கண குறிப்பு தருக நிறையா இருக்குது. பட் இப்போதைக்கு இது மட்டுமாவது பாருங்கள், ஏன்னா இம்பார்ட்டன்ட். வெண்பார்க்குரிய தலைகள் யாவை? 2 மார்க்கில் கண்டிப்பாக இது கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. வெண்பார்க்கு ஏற்ப பொருத்தமான சீரினை எடுத்து எழுதுக. கண்டிப்பாக இது கேட்க வாய்ப்பு இருக்குது, அதுங்க. வெண்பாவுக்கான 3வது சீர் அமைத்து எழுதுக, இது கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கீழே உள்ள சொற்கள் ஈற்றுச்சொற்கள், இது வந்து அந்தளவுக்கு வேண்டாம். தொடரில் உள்ள பிழை நீக்கி எழுதுக, கண்டிப்பாக ஏதோ ஒன்று எதிர்பார்க்கலாம். 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, பார்த்துக்கோங்க. சொல்லி பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க அப்படிங்கிறது இதை நீங்கள் பார்த்தே ஆகணும். பலகை, தாமரை, கோவில், வெங்காயம், தலைமை, கண்டிப்பாக. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. ஸோ கண்டிப்பாக இது வந்து கேட்பாங்கங்க. இதெல்லாம் புக் பேக். சரிங்களா? பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது மட்டும்தான் பார்க்கணும். சரிங்களா? பொருள் வேறுபாடாக இருந்து ஒரே தொடரில் அமைக்க. களம் களம், பாத்திரம் இடம். ஸோ இந்த மாதிரி வந்து புல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அர்த்தத்தை சொல்லிவிட்டு அவங்க சென்டென்ஸ் ஒரே சென்டென்ஸில் எழுதுகிறாங்க. ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒன்று கேட்கலாம். சரிங்களா? திண்மை. கீழ்காணும் 4 சொற்களை ஒரே தொடரில் அமைக்க. 4 சொற்களை வச்சு ஒரே தொடரில் அமைக்கிறது ரொம்ப ஈஸி தான். இதை மட்டும் இருக்குது, கொஞ்சம் அப்படியே கிளான்ஸ் பார்த்துட்டிங்கன்னு எழுதிடலாம். மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. இது வந்து கேட்பாங்க, பட் இப்போதைக்கு வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். மரபு பிழை நீக்கி எழுதுக, நீங்கள் பார்த்து தான் ஆகணும், எது வேணாலும் கேட்பாங்க. அப்புறம் நிறுத்தற்குரிய கேட்பாங்க. நிறுத்தற்குரிய வந்து முடிஞ்ச அளவுக்கு இதே பாருங்கள், இளங்கோவடிகளோட தான் கேட்பாங்க அதிகமாக, பார்த்துக்கோங்க. வினாக்கேற்ற வினாயமைக்கெல்லாம் வந்து ஓனதாக இருக்குது. ஸோ உறுப்பிலக்கணம் உங்களுக்கு தேவைன்னா சூத்திரம் இருக்குது, சூத்திரம் படிச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தேவையில்லை. சரி, அணி. இப்போ நம்ம வந்து 7 to 2 14 லைன் பை லைன்னா நம்ம சொன்னோம். இதில் படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் நான் சொன்னதில் ஒரு 6 ஹெட்டிங்காவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது 6 ஹெட்டிங் இல்லை 7 ஹெட்டிங் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது பண்ண முடியும். அதாவது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்காக மட்டும் ஒரே சொற்றொடரில் அமைக்க. 4 சொற்களை ஒரே தொடரில் அமைக்க சொல்கிறாங்க. பிழை நீக்கி எழுதுக, வள்ளினிமிட்டு எழுதுக, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து சேர்த்து பிரித்து எழுதுங்க. ஏதாவது ஒரு 7 கண்டென்ட் பார்த்திங்கன்னா கூட ஓரளவுக்கு எழுதலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலக்கண மொழிபெயர்ச்சி வினாக்கள். அதாவது அணிகள் வந்து இந்த மாதிரி தான் எழுதணும். அணி விளக்கம் எழுதணும், அணிக்கு சான்று எழுதணும். பெரிய சான்றாக இருந்ததுன்னா அது சின்னது பண்ணி எழுதிக்கலாம், உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி. ஒற்றுமை, வேற்றுமை. ஸோ ரைட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிரல் நிறை அணி. நிரல் நிறை அணியும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், சான்று கொஞ்சம் ஈஸி. ஏகதேசி உருவக அணி, கண்டிப்பாக இது வந்து ரொம்ப முக்கியம். தொழில் ஊமை அணி, இதுவும் முக்கியம். ஊமை அணி சான்றுடன் விளக்க. ஸோ ஊமை அணி 1 போதும், 2 கொடுத்துருக்கோம், 1. சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஸோ இது போதும். 6 அணி 7 அணி இருக்குது, 6 அணி படிங்க.
திணைத்துறை. திணை வந்து பாடாந்திணை. இங்கே நான் மென்ஷன் பண்ணல. இங்கே நான் இந்த பிடிஎஃப் இல்லை. பாடாந்திணை உங்கள் புக்கில் நேரத்தை மென்ஷன் பண்ணியிருந்தால் போய் பாருங்கள். புறநானூறு பாடல் நினைக்கிறேன். ஏதோ ஒரு பாடலில் தான் பாடாந்திணை இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ இதில் பாருங்கள், இந்த துறை கண்டிப்பாக இப்போ இது ஒரே ஒரு துறை தான் இருக்குது. இது தயவுசெய்து படித்து இந்த சான்று எழுதுங்க, சரியா? அப்போது இந்த துறை மட்டும் செவியூரோ ஊரா துறையை சான்றுடன் விளக்க. இது வந்து சான்று துறை விளக்கம் எழுதிட்டு சான்று மட்டும் எழுதணும், அவ்வளோதான். அந்த சான்று கொஞ்சம் படிக்கிறது கஷ்டம் தான், கொஞ்சம் எழுதி பாருங்கள். புறநானூறு பாடல் தான் எழுதியிருக்காங்க. இது ஒரு மனப்பாட பகுதி, கண்டிப்பாக அது வந்து படித்து தான் ஆகணும். பொருத்தம் கண்டிப்பாக எழுதணும், பார்த்துக்கோங்க. அடுத்து பாணையம் பாராடுதல், நயம் பாராடுதல். ஸோ இது வந்து நம்ம ஓனாகவே எழுதலாம் இல்லையா? எல்லாத்துக்கும் எதுகை மோனை மட்டும். அந்த செகண்ட் எழுத்து வந்தால் எதுகை, ஃபஸ்ட் எழுத்து வந்தால் மோனை. இதில் என்ன இருக்குது கஷ்டம்? அலிட்ரேஷன் மாதிரி நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எடுத்து நீங்கள் எடுத்து எழுதினா போதும். மையக்கருத்து இந்தளவு போதும். ஸோ எதுகை மோனை, மையக்கருத்து, இயல்பு. இயல்புங்கிறது ரைமிங் வேர்டு. கூட்டி 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 அந்த மாதிரி இயல்புங்கிறது. ஏதோ ஒரு 3 எழுதுங்க போதும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கிறது தான். தமிழாக்கம் தருக அட்லீஸ்ட் இதையாவது பாருங்கள், 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. யானைக்கும் அடி சறக்கும் அப்படிங்கிறது பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுதல். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி வந்து நம்ம வாழ்க்கையோட நிகழ்வு கூட பொருத்தி எழுதுறது. பழமொழி விளக்கம் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கதையை வந்து நீங்கள் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிட்டு அந்த 4×3=12 தான் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ 2 கேட்பாங்க, நீங்கள் 1 எழுதுனா போதும். ஸோ 3 கதை இருக்குது, 4 கதை இருக்குது. ஏதாவது 2வது படிச்சுட்டு போங்க. அட்லீஸ்ட்டு 5 கதை இருக்குது. ஏதாவது ஒரு 2 அல்லது 3, ஃபஸ்ட்டு 3 அல்லது ஃபஸ்ட்டு 2வது அட்லீஸ்ட் படிச்சுட்டு போங்க. ஸோ அடுத்தது குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழறிஞர்களை கண்டுபிடித்து எழுதுக. ஸோ இது வந்து அவங்க டேஷ்போர்ட்டு கேட்டுருவாங்க, கீழே ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை எழுதிக்கோங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கீழே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 7-2-14 அண்ட் 4×3=12 செக்ஷனை நீங்கள் கண்டிப்பாக தூக்கிடுவீங்க. நெடுவினா போட்டாச்சும் போய் பாருங்கள். 1 வேர்டு நான் சொல்லிட்டேன், மினி மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புக் பேக் நல்லா படிச்சுங்கனாலே இப்போதைக்கு போதும். வேறு ஏதாவது தேவைன்னா எங்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.